ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூரில் மைதான வசதி இல்லாத நிலையிலும் சாலை ஓரத்தில் குத்துச்சண்டை பயிற்சி பெற்று மாநில மற்றும் தேசிய போட்டிகளில் சாதிக்க கிராமப்புற மாணவர்களை உருவாக்கி வருகிறார் ஒரு பயிற்சியாளர். ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் வளர்ச்சியில் பின்தங்கியதாக கருதப்படும் பகுதி இன்று ஒரு புதிய கனவை வளர்த்து வருகிறது. அது குத்துச்சண்டை வீரர்களை உருவாக்கும் கனவு. மைதானம் இல்லை, விளையாட்டு வளாகம் இல்லை, ஆனால் மன உறுதி மட்டும் இருந்தால் போதும் என்பதை நிரூபித்து வருகிறார் ஒரு பயிற்சியாளர். முதுகுளத்தூரில் செயல்பட்டு வரும் அகாடமி மூலம் கடந்த 4 ஆண்டுகளாக 50க்கும் மேற்பட்ட கிராமப்புற மாணவ மாணவிகளுக்கு குத்துச்சண்டை குறித்து விழிப்புணர்வும் பயிற்சியும் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த அகாடமியின் பயிற்சியாளர் பாஸ்கரன் ஒரு காலத்தில் தமிழ்நாடு காவல்துறையில் பணியாற்றியவர். ஆனால் கிராமப்புற இளைஞர்களுக்கு விளையாட்டு மூலம் ஒரு நல்ல எதிர்காலத்தை உருவாக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் அந்த வேலையை ராஜினாமா செய்து இன்று முழுமையாக குத்துச்சண்டை பயிற்சியாளராக மாறியுள்ளார். என் பேர் பாஸ்கரன். நான் ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூரில் டைகர் பாக்ஸிங் இன்ஸ்டியூட்டுங்கிற ஒரு பாக்ஸிங் பயிற்சி கூடத்தை ஒரு 4 வருஷமாக நடத்தி வரேன். இதில் வந்து மொத்தம் 50 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பயிற்சி எடுத்துகிட்டு வராங்க. அதில் 2 ஸ்டூடெண்ட்ஸ் மாநில லெவலில் 3rd பிரைஸ் அடிச்சிருக்காங்க. ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் ராமநாதபுரம் சார்பாக முதல் தடவையாக தேசிய லெவலில் வந்து பங்கு பெற்று வந்திருக்காங்க. எங்களுக்கு வந்து இந்த பாக்ஸிங் ப்ரொஃபஷனலாக நாங்கள் எங்களுக்கு அமைச்சு கொடுத்தா அங்கே தமிழ்நாட்டுக்கும் இந்தியா லெவலில் கண்டிப்பாக நான் சாதிச்சு காட்டுவோம். இந்த ஆட்சியில் வந்து மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அண்ணன் அவர்கள் எல்லா விளையாட்டு வீரர்களுக்கும் நல்லா செஞ்சு கொடுக்குறாங்க. அதேமாதிரி எங்களுக்கு இந்த டைகர் பாக்ஸிங் இன்ஸ்டியூட்டில் பயிற்சி பெற ஸ்டூடெண்ட்ஸுகளுக்கு முறையான ப்ரொஃபஷனலாக பாக்ஸிங்களுக்கு அமைச்சு கொடுத்தா நாங்கள் கண்டிப்பாக தமிழ்நாட்டுக்கு இந்தியா சார்பாக கண்டிப்பாக நாங்கள் தங்க மெடல் அடித்து கொடுப்போம். காலை மற்றும் மாலை என தினமும் 2 வேளைகளில் மாணவர்களுக்கு ஓட்ட பயிற்சி, உடற்பயிற்சி மற்றும் முறையான குத்துச்சண்டை பயிற்சிகள் அளிக்கப்படுகின்றன. ஆனால் இங்கு ஒரு பெரிய சவால் உள்ளது. முறையான விளையாட்டு மைதானம் இல்லாததால் முதுகுளத்தூர், சாயல்குடி சாலை ஓரங்களில்தான் இந்த பயிற்சிகள் நடைபெற்று வருகின்றன. என்னுடைய பிள்ளைகளுக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும்னு நான் டைகர் பாக்ஸிங்கில் சேர்த்து விட்டுருக்கேன். ஆனால் என்னுடைய பிள்ளைகள் வந்து நல்லா ஆக்டிவாக பண்ணுறாங்க. மற்ற என்னோட சேர்ந்து 50-60 பிள்ளைய படிக்குதுங்க. அதில் நல்லா பண்ணுறாங்க. ஆனால் அதுக்கு பண்ணுறதுக்கு போதிய கிரவுண்டு வசதி இல்லை. 2வது வந்து நம்ம மெயின் ரோடு கடலாடி வித் கமுதி ரோடு மெயின் ரோட்டில் தான் பண்ணுறாங்க. இப்போ நானும் வந்திருக்கேன். ஃபுல்லாக பஸ்ஸு எல்லாம் போயிட்டுருக்கு. ரொம்ப டிராஃபிக் ப்ராப்ளம் இருக்குது. பிள்ளைய பாதுகாப்பு வேணும்னா எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ரிங் அமைச்சு கொடுத்தா இதிலேருந்து நிறையா மெடல் வாங்கியிருக்காங்க. பிள்ளைகள்லாம் நல்லா அவார்டெலாம் வாங்கியிருக்காங்க. நல்லா சிறப்பாக பண்ணுறாங்க. ஃபேமஸாக போய்கிட்டு இருக்கு. ஆனால் இதுகளுக்கு பாதுகாப்பு 0.0 கூட இல்லை. காரணம் வந்து மெயின் ரோடு பைபாஸ் இதில் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ என் பிள்ளைலாம் வந்து நிற்கிது. நமக்கு பயத்தோடையே அனுப்ப வேண்டியது இருக்குது. ஒரு ரிங்கு அமைச்சு கொடுத்தா தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்திய அளவில் மெயினான எல்லா ஒரு அவார்டும் ஒரு தங்க மெடலும் வாங்குறதுக்கான தகுதியை அண்ணன் பாஸ்கரன் கொண்டு வந்துருவாப்ல. வீரர்களின் இந்த கடின உழைப்புக்கு பலனும் கிடைக்க தொடங்கியுள்ளது. இங்கு பயிற்சி எடுத்த பலரும் தொடர்ந்து சாதனை பட்டியலில் இடம்பெறுவதே அதற்கான சாட்சி. நான் டைகர் பாக்ஸிங் இன்ஸ்டிடியூட்டில் பாக்ஸிங் ட்ரைனிங் பண்ணுறேன். ஃபஸ்ட் தடவை எங்கள் கிளப்லேருந்து நான் தான் போயிருக்கேன். நேஷ்னல் பார்ட்டிசிபேட்டை பண்ணியிருக்கேன். எங்களுக்கு வந்து இப்போ பாக்ஸிங் பண்ணுறதுக்கு ஒரு ரிங் அமைச்சு கொடுக்கணும். நாங்கள் வந்து முதுகுளத்தூர், ராமநாதபுரம் மாவட்டம். இங்கே டைகர் பாக்ஸிங்கில் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நான் ஏற்கனவே ஸ்டேட்டில் 3rd வின் பண்ணியிருக்கேன். நாங்கள் வந்து போதிய வசதி இல்லாதனால அந்த ரோட்லேயும் அப்புறம் காலி இடத்துல தான் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது மாதிரி பாக்ஸிங் ரிங்கு வந்து அமைச்சு கொடுத்தீங்கன்னா உதயநிதி அங்கிள் கேட்டுக்கிறேன். செல்போன், தொலைக்காட்சி போன்றவற்றில் அதிக நேரம் செலவழிக்கும் இன்றைய இளைஞர்களை விளையாட்டு உலகிற்கு திருப்பிக் கொண்டு வர வேண்டும் என்பதும் இந்த முயற்சியின் முக்கிய நோக்கமாகும். பெருநகரங்களான சென்னை, டெல்லி, பெங்களூரு போன்ற இடங்களில் மட்டும் இருந்த குத்துச்சண்டை பயிற்சி இப்போது முதுகுளத்தூர் போன்ற கிராமப்புற பகுதிகளிலும் வளரத் தொடங்கியுள்ளது. ஆனால் இந்த மாணவர்கள் இன்னும் உயர்ந்த நிலையை அடைய முறையான குத்துச்சண்டை ரிங் மற்றும் விளையாட்டு மைதானம் தேவைப்படுகிறது. ராமநாதபுரம் மாவட்டத்தில் தடகள போட்டிகளுக்காக ஸ்டேடியம் அமைக்கப்பட்டதைப் போல குத்துச்சண்டை வீரர்களுக்காக தனி மைதானம் அமைத்து தர வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்துள்ளது. முதலத்தில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன் டைகர் பாக்ஸிங் இன்ஸ்டியூட்டில்.
எங்களுக்கு போதிய வசதி இல்லாதனால நாங்கள் ரோட்டில் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பள்ளி கல்வித்துறையில் நான் போட்டியில் குத்துச்சண்டை போட்டியில் நான் 3rd ப்ரைஸ் பெற்றிருக்கேன். எங்களுக்கு ரோட்டில் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு ஒரு ரிங் அமைச்சிருந்தால் நாங்கள் இன்னும் பெரிய தமிழ்நாட்டு அளவுக்கு நாங்கள் வெற்றி சேர்த்துருவோம். ராமநாதபுரம் மாவட்டம் முதலத்தூரில் உள்ள டைகர் பாக்ஸிங்கில் நான் பாக்ஸிங் பயிற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். போதிய இடம் வசதி இல்லாதடா ரோட்டிலையும் இந்த மணிக்கு காலி இடத்துலேருந்து தான் நாங்கள் பயிற்சி பண்ணிகிட்டு இருக்கோம். முதலத்தூருக்கு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட முதலத்தூரில் எங்களுக்கு கிரவுண்டு ஆச்சும் மினி ஸ்டேடியம் ஆச்சும் இது பாக்ஸிங்கான தேவையான இது செஞ்சு கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். இறுதிச் சுற்று படத்தில் வரும் காட்சிகளைப் போல நிஜத்தில் சாட்சியாக இருக்கிறது இந்த சம்பவம். பாஸ்கரனை போல பயிற்சியாளர்கள் இருந்தால் ஒவ்வொரு துறையிலும் சாதனை பட்டியல் நீளும் என்பதில் சந்தேகம் இல்லை. தந்தி டிவி செய்திகளுக்காக முதுகுளத்தூரில் இருந்து செய்தியாளர் பாலகிருஷ்ணன். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand.